வணக்கம். மேக்ஸில் நம்ம சிலபஸ் வைஸாக ஷார்ட்கட் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் பற்றி பார்த்தாச்சு, பர்சன்டேஜ் பற்றி பார்த்தாச்சு, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லோவஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், மீசிமா மீபேவா இதை பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பார்த்தாச்சு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி பார்க்க போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி. நான் கொடுக்குற மெத்தட்ல, இந்த மெத்தட்ல நான் நிறைய மெத்தட்ஸ் கொடுக்குறேன். இந்த மெத்தடை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை தான் டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த மாடல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல நம்ம பிடிஎஃப் எல்லாமே இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்க்காத வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி அரை மணி நேரம் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாவே நம்ம மேக்ஸ்ல 25 வாங்கிடலாம். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, தனி வட்டி பத்தி பார்க்க போறோம். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுல இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேசிக்கா தனி வட்டியில என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தனி வட்டியில பாருங்க, SI = PNR/100. SI = PNR/100. Pனா என்ன, அசல். இதுல Pனா என்னது, அசல். என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், காலம். Rனா என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் / 100. அடுத்து இன்னொரு ஃபார்முலா ஒன்று சொல்லுவாங்க, அமௌண்ட் A = P + SI. Pனா என்ன, பிரின்சிபல். அமௌண்ட்னா மொத்த தொகை. நம்ம ஒரு கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னன்னா பிரின்சிபல் + SI அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த அமௌண்ட்டுக்கு பிரின்சிபல் மட்டும் வச்சுட்டோம்னா SIக்கு இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். இது ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்கு, P காமனா இருக்கு. P வெளியில எடுத்தோம்னா 1 + NR/100 வரும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதாங்க ஃபார்முலா. இதை இல்லாம நம்ம நிறைய ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஷார்ட்கட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்க அந்த சம்ஸ் பார்க்கும்போது ஈஸியா புரியும். ஓகேவா? இப்போ இதுல Pனா என்ன சொல்லியிருக்கோம், அசல், பிரின்சிபல் சொன்னோம். என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், காலம், வருடங்களில் சொல்லியிருக்கோம். அடுத்து Rனா என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் சொல்லியிருக்கோம். அடுத்து ஏன்னா என்ன, டோட்டல் அமௌண்ட், மொத்த தொகை. ஏன்னா மொத்த தொகை நம்ம இனிஷியலா வாங்கின பிரின்சிபலும் பிளஸ் தனி வட்டியும் சேர்த்து சொல்றதுதான் மொத்த தொகை அப்படின்னு சொல்றாங்க. தனி வட்டியும் சேர்த்து சொல்றதுதான் மொத்த தொகை. ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் சம்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்தாவே போதுங்க. வீடியோ மட்டும் பார்த்துட்டு நான் கொடுக்கக்கூடிய ஒரு 50 சம்ம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா தனி வட்டியில இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம். ஓகேவா? இதான் தனி வட்டி. இந்த டாபிக்ல தனி வட்டி பாருங்க. இப்போ மாடல் 1 டைப் 1ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். டைப் 1ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஷார்ட்கட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் 1 தனி வட்டியில சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுல கொஸ்டின் படிங்க. ரூபாய் 5000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதம். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம். 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்கறாங்க. 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி. இதுல பாருங்க, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் Rs 5000 at 10% per annum for 5 years. இந்த சம்மெல்லாம் நீங்க ஃபார்முலா இல்லாம ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா இல்லாமயே ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு வருஷத்துக்கு 10%னா 5 வருஷத்துக்கு 5 × 10 50%. அப்போ 50%னா கொடுத்துருக்கக்கூடிய அசல் வந்து 100%. அப்போ 50%னா அதுல பாதி, அவ்வளவுதாங்க. 50%னா அதுல பாதி. 50%னா அதுல பாதி. 5000த்துல பாதி அப்படின்னா 2500 வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ 50% அப்படின்னா அதுல பாதி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது தனி வட்டி சம்ம, கூட்டு வட்டி சம்ம, இது எல்லாமே நீங்க இந்த பர்சன்டேஜ் கால்குலேட் படி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார்முலா போட தேவையில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் 5000 ரூபாய் எடுத்துக்கோங்க. இந்த 5000 ரூபாயில 10%னா ஒரு சில பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. 10% அப்படின்னா 10/100ன்னு நம்ம போடுவோம். இங்க ஒரு ஸ்தானம், இங்க ஒரு ஸ்தானம் அடிப்போம். இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 எடுப்போம். அப்போ 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும், 500 ரூபாய். ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா 5 வருஷத்துக்கு 5 × 500 2500 ரூபா. 5 × 500னா 2500 ரூபா வரும் 10%னா. இதுல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 1%னா பாருங்களேன். இப்போ 5000த்துல 1% அப்படின்னா 1/100ன்னு போடுவோம். அப்போ 2 ஸ்தானம் அடிப்போம். 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இதை மட்டும் பேசிக்கா பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். இதே மாதிரி ஃபார்முலாவே போடாம நீங்க ஃபார்முலா வேணா செக் பண்ணி பாருங்க. SI = PNR/100. PNR/100. ஓகேவா? Pங்கிறது வேல்யூ எவ்வளோ, Pங்கிறது 5000 ரூபாய். Nங்கிறது எவ்வளோ, Nங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5. Rங்கிறது எவ்வளோ, 10 / 100. இதை மல்டிப்ளை பண்ணாலும் இதுதான் வரும். எல்லா சமுக்குமே நீங்க ஃபார்முலா போடாதீங்க. 2 0 2 0 அடிச்சாச்சு. இப்போ 5 × 10 50, 50 × 5
ஐஎன்ஜி 25 2500 ரூபா வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நீங்க ஃபார்முலாவிலையும் போடலாம், ஆனா ஃபார்முலா எல்லா சமுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இப்பையிலேருந்தே ஃபர்ஸ்ட் சம்லேருந்தே இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இந்த பர்சன்டேஜ் படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து போலாம். அடுத்த சம்மு இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் RS 10,000. இங்க 10,000 கொடுத்துருக்காங்க. RS 10,000 at 8% per annum for 5 years. ஓகேவா? இப்போ 8% ரூபாய் 10,000க்கு 8% வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 8%, அப்போ 5 வருஷத்துக்கு 5 × 8 5 × 8 அப்படின்னா 40% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 40%. ஃபர்ஸ்ட் 10,000ல 10% கண்டுபிடிங்க. 10,000ல 10%னா இன்ட்டு 10 டிவைட் பை 100ன்னு வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். 10%னா 1000 ரூபா. 10%னா 1000 ரூபா. புரியுதா? 10% 1000 ரூபா. இதுல கொஸ்டின் நமக்கு என்ன வேணும்? ஒரு வருஷத்துக்கு 8%, 5 வருஷத்துக்குனா 40% வேணும். 8 40. அப்போ 10% 1000 ரூபானா 40%னா 4 மடங்கு தான் வரும். அப்போ 4000 ரூபா வரும். 40%னா 4000 ரூபா வரும். இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ இது மாதிரி சம்மெல்லாம் நீங்க இது மாதிரி பர்சன்டேஜ் கால்குலேட் படி போட்டீங்கன்னா ஈஸியா வரும். இதே நீங்க ஃபார்முலாவிலே செக் பண்ணலாம். அப்போ PNR/100 SI = என்ன ஃபார்முலா வரும்? SI = PNR/100 வரும். இதுல சப்ஸ்டிட் பண்ணா P வந்து என்னது? 10,000 இன்டூ N வந்து எவ்வளோ? 5 இயர்ஸ். R வந்து 8 டிவைட் பை 100. இதுல 2 0 2 0 அடிச்சிடலாம். I8 40ன்னு வரும். 40 × 100 அப்படின்னா 4000 வரும் ஆன்சர். அதுலயும் செக் பண்ணலாம். நீங்க இது மாதிரி பர்சன்டேஜ் கால்குலேஷன்ல செக் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா வரும். அடுத்த சம் பாருங்க. எல்லாமே ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். டைப் 2 சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8,880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7,920 ஆகவும் மாறுகிறது. ஒரு குறிப்பிட்ட அசல் 6 ஆண்டுகளில் 8,880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7,920 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. A certain sum of money amounts to Rs 8,880 in 6 yearsல. அப்போ 6 yearsல பாருங்க எவ்வளவு மாறுது? 8,818 மாறும். அடுத்து 4 yearsல எவ்வளவு மாறுது? 4 yearsல எவ்வளவு மாறுதுன்னா 7,920 மாறுகிறது. ஓகேவா? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? 6க்கும் 4க்கும் வித்தியாசம் வந்து 2 இயர்ஸ்க்கு SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதை தான் நம்ம இதுல இருந்து இதை கழிக்கணும். 2 இயர்ஸ்க்கு SIனா எவ்வளவுன்னு பாருங்க. 2 இயர்ஸ்க்கு SIனா இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 0. 8ல 2 போச்சுன்னா 6. அடுத்து 8ல 9 போகாது. 18ல 9 போச்சு அப்படின்னா 9 தான் வரும். 960 ரூபா. 2 வருஷத்துக்கு தனி வட்டி வந்து 960 ரூபா. இதே 4 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க. 4 வருஷத்துக்குன்னா இதை அப்படியே டபுள் பண்ணும். 960 டபுள் பண்ணா என்ன வரும்? 4 வருஷத்துக்குன்னா 2 × 960ன்னு வரும். 960. இதை அப்படியே 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1920ன்னு வரும். 4 வருஷத்துக்கு 1920. இப்போ இந்த தொகைன்னு பாருங்களேன். தொகைனா என்னன்னா 4 ஆண்டுகளில் ரூபாய் 7,920ங்கிறது தொகை, அசலும் வட்டியும் சேர்ந்தது. ஓகேவா? இதுல 4 வருஷத்துக்கு தனி வட்டி மட்டும் 1920. இதை கழிச்சிட்டோம்னா அசல் எவ்வளவுன்னு கிடைச்சிருமா? அப்ப 4 வருஷத்துக்கான வட்டி நமக்கு தெரியும். அதனால 7,920ல இருந்து மைனஸ் 1920 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 6,000 அப்படிங்கிறது தெரியும். 6,000 இதுதான் ஆன்சருங்க. 6,000. இந்த சம்முக்கான ஆன்சர் 6,000 ரூபாய் தான் வரும். 7,920ல இருந்து 1920 மைனஸ் பண்ணோம்னா 6,000 தான் வரும். இதை ஷார்ட்டா சொல்றேன் கவனிங்க. இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. இந்த சம்முக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 ஆண்டுகளில் 8,880 ஆகவும் 4 ஆண்டுகள்ல 7,920 ஆகவும் மாறுது. அப்படின்னா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 960 ரூபா வந்துச்சு. இதே 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா SI ஃபார் 4 இயர்ஸ்க்கு அப்படின்னா 1920 ரூபா வரும். 4 இயர்ஸ்க்கு நமக்கு தெரியும் மொத்த தொகை அமௌண்ட்னா பிரின்சிபலும் பிளஸ் SIயும் சேர்ந்தது. இப்போ 4 வருஷத்துக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 7,920.
அப்போ பிரின்சிபல் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ப்ளஸ் எஸ்ஐ நமக்கு 4 வருஷத்துக்கு எவ்வளோன்னு தெரியும், 1920. இந்த 1920 அப்படியே இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகும். அப்போ 7920 மைனஸ் 1920 ஈக்குவல் டு பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிரின்சிபல்ஸ் ஈக்குவல் டு 6000 வருங்க. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 6000 பிரின்சிபல். இதே மாதிரி சம் அடிக்கடி ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஓகேவா, நான் இது எப்படின்னு சொல்லிடுறேன், ஆன்சர் கண்டுபிடிச்சு நீங்க ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு 3 இயர்ஸ்க்கு வட்டி மொத்த தொகை எவ்வளவு வருது, 3810 3810. 7 வருஷத்துல எவ்வளோ, 7 வருஷத்துல 7 வருஷம் கூட நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். 7 வருஷத்துல எவ்வளவு அமௌண்ட் மாறுதுன்னா 4890. 3 வருஷத்துல எவ்வளவா மாறுது அப்படின்னா 3810. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் 4 வருஷம். 4 இயர்ஸ்க்கு எஸ்ஐ, 4 இயர்ஸ்க்கு எஸ்ஐன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1 இயருக்கு எவ்வளோன்னு நீங்க செக் பண்ணலாம். 1 இயருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு எவ்வளோன்னு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ இதுல இருந்து இதை கழிச்சு சால்வ் பண்ண போறீங்க. சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் 1 இயருக்கு எவ்வளோன்னு வரும். 1 இயருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வரும். 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறது வரும். 3 இயர்ஸ்க்கு எவ்வளோன்னு நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3 இயர்ஸ்க்கு பாருங்க அப்படின்னா 810 ரூபா வரும். 810 ரூபா வரும். ஓகேவா, இப்ப 3 இயர்ஸ்க்கான வட்டி வந்து 810 ரூபா. அத நம்ம 3 இயர்ஸ்க்கான மொத்த தொகை எவ்வளவு இருக்கு, 3810 ரூபா. 3810. இதுல அந்த வட்டியை மட்டும் நீங்க 3810 ரூபா அப்படிங்கறத நீங்க கழிச்சிங்கன்னா 810 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு அசல் எவ்வளோன்னு கிடைச்சிடும். உங்களுக்கு அசல் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இதுவும் சேம் மெத்தட், ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 7 வருஷத்துக்கு எவ்வளோ தொகை, 3 வருஷத்துக்கு எவ்வளவு தொகை, இது ரெண்டுக்கும் வித்தியாசம். 4 வருஷத்துக்கு வட்டி கிடைக்கும். 4 வருஷத்துக்கு வட்டி வச்சா இதுல எதுலையுமே நம்ம டேரக்டா கழிக்க முடியாது. அதனால 1 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 1 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னு பாருங்க. 810 ரூபா வரும். 810 ரூபா வரும். அதை 3 வருஷத்துக்கான தொகையில கழிச்சா நமக்கு அசல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம். ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டைப் 3 பார்க்க போறோம். டைப் 3ல பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1 வருஷம் 6 மாதம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. இப்போ இதுல கொஸ்டின் என்னன்னா, ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம், 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ 1 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் வட்டி பாருங்க. 1 வருஷத்துக்குன்னா 8% வட்டி. அடுத்து அரை வருஷம்னா 6 மாசம், 6 மாசத்துக்கு 4%, அதுல அப்படியே பாதியா போட்டணும். மொத்தம் அப்ப எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும், 12% கண்டுபிடிக்கணும். 12%, புரியுதா? 1 வருஷத்துக்கு 8%, அரை வருஷத்துக்கு 4%. அப்ப மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ், 12%. இல்ல டவுட் இருக்கா? மொத்தம் 12%. அப்ப 12% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும், அதுதான் வட்டி. இங்க பாருங்க, இப்ப 7500 7500ல 12%, 12/100, அவ்வளவுதான். 12/100 டைரக்டா அப்படி அடிச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இது அடிச்சோம்னா 2 0 அடிச்சிடலாம். 12 × 75, 10 75னா 750, 2 75னா 150. அப்ப 750 150 கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும், 900 வரும். அப்ப ஆன்சர் வந்து 900. ஓகேவா, 900 இங்க மட்டும் தான் இருக்கு. இதுதான் தனி வட்டி. தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 1 வருஷம் 6 மாசத்துக்கான தனி வட்டி. அடுத்து இங்க என்ன கேட்கறாங்க, தொகை எவ்வளவு கேட்கறாங்க. தொகைனா என்ன பண்ணுவோம், இந்த தனி வட்டி கூட அசலையும் சேர்ப்போம். அசல் எவ்வளவு, 7500. 7500 பிளஸ் 900, இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 8400 ரூபா வரும். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இந்த சம் பாருங்க, திரும்ப ஒரு டைம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1 வருஷம் அப்படிங்கிறதுனால 8%, அரை வருஷம்னா 4%, ரெண்டையும் கூட்டினா 12%. 7500க்கு 12% கண்டுபிடிக்கணும். 12%, 12/100, இந்த 2 0 அடிபட்டுரும். 12 × 75, 10 75னா 750, 2 75னா 150, 750 150 கூட்டினா 900 வரும். இதுதான் வட்டி. ஓகேவா, தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அந்த அசல் கூட வட்டி ஆட் பண்ணீங்கன்னா தொகை வந்துடும் 8400 ரூபாய் ஆன்சர். ஓகேவா, டைப் 3ல இது மாதிரி 1 வருஷம் 6 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சம்பவம் இதுல டைப் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். டைப் 4ல ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில், 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை ரூபாய் 13,600 கிடைக்கிறது. ஓகேவா, 3 ஆண்டுல 12% வட்டி வீதத்துல அந்த தொகை எவ்வளவு கிடைக்குதுன்னா 13,600 ரூபாய் கிடைக்குது. 13,600 ரூபாய் எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த தொகைனா என்ன, பிரின்சிபல் என்னன்னு கேக்குறாங்க. பிரின்சிபல் என்ன, டைரக்ட் क्वेश्चन, பிரின்சிபல் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில்
12% தனி வட்டி வீதத்தில், ஓகேவா, 12% தனி வட்டி வீதத்தில் 13,600 ரூபாயாக, இங்க இங்கிலீஷ்ல தப்பா இருக்கு, 13,600 ரூபாயாக கிடைக்குது. 13,600 ரூபாயாக கிடைக்கிறது எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ இங்க பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு கரெக்டா கொஸ்டின் செக் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு 12%னா அப்போ 3 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி? 36%. இனிஷியலா பிரின்சிபலை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்னா 100% எடுத்துக்கணும். 100%. அப்ப அந்த வட்டி 36% சேர்ந்தா மொத்தம் 136% தான் இந்த 13,600 ரூபா. 13,600 ரூபா. அப்ப நமக்கு கொஸ்டின் என்ன வேணும்? அசல் தான் வேணும். அப்போ 100% எவ்வளோன்னு வேணும். 100% எவ்வளோ? ஓகேவா, 100% எவ்வளோ? எக்ஸ். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 100 இன்டூ 13600 அப்படின்னு வரும், டிவைடட் பை இந்த 136 அப்படியே கீழே வரும், 136. இதை ஒரு டைம் அடிக்கலாம், இதை 100 டைம் அடிக்கலாம். அப்ப 100 இன்டூ 100 அப்படின்னா அப்ப எக்ஸோட வேல்யூ 10,000 வரும். ஓகே, எக்ஸோட வேல்யூ 10,000. அப்ப 10,000 தாங்க அசல். 10,000 தான் அசல். புரியுதா? 10,000 தான் அசல். நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன், இந்த கொஸ்டின் வந்து அசலை வந்து நம்ம 100% எடுத்துக்கணும். அசல்னா பி, அசல்னா பிரின்சிபல். இதை வந்து 100% எடுத்துக்கணும். ஒரு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12% சொல்றாங்க. அசல் வந்து பி வந்து 100% நம்ம எடுத்துப்போம். ஒரு வருஷத்துக்கு 12%னா இன்டூ 3 வருஷம்னா 36% வரும். அசல் 100%யும் வட்டி 36% சேர்த்தா அந்த தொகை வந்து 136%. 136% எவ்வளவு கொடுக்குறாங்க? 136% 13,600 ரூபாய் சொல்றாங்க. அப்படின்னா 100% அசல் நமக்கு தேவை. 100% அசல்னா எக்ஸ்ன்னு எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13600 இன்ட்டு 100 டிவைட் பை 136ன்னு வரும். இதை அடிச்சீங்கன்னா 100 டைம் வரும். 100 இன்ட்டு 100 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 10,000 வந்துடும். 10,000. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். இது 4th மாடல். ஓகேவா, 4th மாடல். அடுத்த சம் பாருங்க. இதே மாடல்ல இன்னொரு சம் தரேன். இப்போ இந்த பாருங்க, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் தொகை ரூபாய் 17,000 கிடைக்கிறது. இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. 17,000. அப்ப 136% 17,000 சொல்றாங்க. 17,000. அப்போ அசல் கேட்கறாங்க அப்படின்னா 100% எவ்வளவுன்னு சொல்லுங்க. இது எக்ஸ்ன்னு எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட மதிப்பு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, எக்ஸோட மதிப்பு இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அசல் தான் கேட்கறாங்க. ஓகேவா, இது மாதிரி சம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இது என்ன ஆன்சர் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்த மாடல் போலாம். அடுத்து 4th மாடல் இல்ல 5th மாடல் கூட எடுத்துக்கலாம். இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்ப இதுல பாருங்க, இந்த மாடல் என்னன்னா எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப இந்த மாடல் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி மொத்தம் 365 நாள். மொத்தம் எத்தனை நாள்? 365 நாள். இந்த 365 நாளை நம்ம 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா, 5ஆல டிவைட் பண்ணா 1 மடங்கு 73ன்னு வரும். இந்த 73 கூட்டுங்க. 73, அடுத்து 146, அடுத்து 219, அடுத்து 292, 365. இந்த வேல்யூ மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மடங்கு. 73, 273, 373, 473, 573. ஓகேவா, இப்ப இதுல கொஸ்டின்ல 219 நாள்னு கேக்குறாங்கன்னா நீங்க 219 டிவைடட் பை 365 போடுவீங்க. அப்ப 3வது இடத்துல இருக்கு, 3/5 போட்டுக்கலாம். இப்ப இந்த சம் பாருங்க. பிரின்சிபல் SI = என்ன ஃபார்முலா? SI = PNR/100. PNR/100 வரும். PNR/100. ஓகேவா, இப்ப இந்த PNR/100ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா P வந்து எவ்வளவு? அசல் 6750 டிவைடட் பை 100 இன்டூ n வந்து எவ்வளோ? n வந்து 219 டிவைட் பை 365. அப்படி போட்டா 3/5 நம்ம எடுத்துக்கலாம். 3/5 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? R வந்து எவ்வளோ? 10%. இப்போ அதை அடிங்க. இதுல 2 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 அடிச்சிடலாம். 675 5ஆல் அடிங்க. ஓரஞ்சு 5 எத்தனை 5? ஓரஞ்சு 5 மீதி 1, 3 5, அடுத்து இங்க மீதி 1 இருக்கும். ஓகேவா, மீதி 2 இருக்கும். 5 25, 135. 135 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 405 வரும். 135 3ஆல மல்டிப்ளை பண்ணா 405. வட்டி வந்து இவ்வளவுங்க. தொகைன்னா என்ன? அசலை ஆட் பண்ணிக்கணும். இந்த அசல் தொகை வட்டியோட இந்த அசல் 6,750 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7,155 வரும். அப்ப ஆப்ஷன் டி தான் இந்த சம்முக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா, திரும்ப இந்த சம் இன்னொரு டைம் சொல்றேன்.
219 நாள்னு இருக்குங்க. 219 நாள்னு இருக்கிறதுனால ஓகேவா, 219 நாள் பிஎன்ஆர் பை 100 6750 இன்டூ 219 டிவைட் பை 365 மாத்தோம், வருஷத்தை மாத்தினதுனால இன்ட்டு டிவைட் பை 10% டிவைட் பை 100 வரும். இது அடிச்சிங்கன்னா 3/5 எடுத்துக்கலாம். 3/5 அதை தான் நான் ஷார்ட்டா முன்னாடியே சொன்னேன். 6750 இன்டூ 3/5 இன்டூ 10 டிவைட் பை 100 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 2 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அடிச்சிடலாம். ஓகேவா, அப்ப அதை அடிச்சிங்கன்னா 6750 இன்டூ 3/5 இன்டூ 10 இருக்கும். இங்க 100 2 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அடிச்சிடலாம். மீதி ஓரஞ்சு 135 டைம் வரும். 135 இன்ட்டு 3 எவ்வளவு வரும்னா 405 வரும் அசல். ஓகேவா, தொகைனா இந்த 405 கூட பிளஸ் அசலை சேர்க்கணும். 6750 சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7155 வரும். இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இந்த டேஸ் வைஸா கொடுத்தாங்கன்னா இந்த டேஸ் இது மாதிரி கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்த சம் போலாம். அடுத்து டைப் 5 இல்ல டைப் 6 இது மாதிரி இந்த டேட்ல இருந்து கொடுப்பாங்க. எந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைப் 5 இல்ல 6 எடுத்துக்கலாம். இதுல டேட்ல இருந்து கொடுக்குறாங்க. எந்த டேட்ல இருந்து கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணுங்க. ராம் என்பவர் 7/6/2006 இருந்து 7/6/2006 அன்று 4000 கடனாக பெற்று 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி வீதம் கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் செலுத்திய தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இப்போ 7/6 இருந்து 7/6னா என்ன மாசம்? ஜூன் மாசம். ஜூன் மாசத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்? ஜூன் அப்படின்னா ஜூனுக்கு மொத்தம் 30 நாளுங்க. 30 நாள். இந்த 30 நாள்ல 7ஆம் தேதி தான் அவர் கடன் வாங்குறாரு. அதனால அந்த டேட் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால 7 நாள் நம்ம கழிச்சிடணும். ஈக்குவல் டு 23 நாள் இருக்கும் ஜூன் மாசத்துல. அடுத்து ஜூலை மாசம். ஜூலை மாசம் எடுத்துட்டீங்கன்னா ஜூலை மாசத்துல மொத்தம் 31 நாள். ஓகே, அடுத்து ஆகஸ்ட் மாசத்துல என்னைக்கு கடனை கட்டுறாரு? 19ஆம் தேதி கட்டுறாரு. அதனால அந்த தேதியும் சேரும். அப்ப அந்த தேதியும் சேர்த்தா 19. இதெல்லாம் கூட்டுங்க 73 நாள் வரும். 3 இங்க 1 6 6 1 7 73 நாள். அப்ப 365ல 365 ஓகே, ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 365 நாள். 73 நாள் தான் நம்ம கேட்கறாங்க. நம்ம அது வருஷமா மாத்திரம் 73 டிவைட் பை 365ன்னு போடுவோம். இதை அடிச்சா என்ன வரும்? 1/5ன்னு வரும். 1/5 வரும். இந்த 1/5 தான் நம்ம அந்த கணக்குல எடுத்துக்க போறோம். அப்ப SI = என்ன ஃபார்முலா? PNR by 100. P வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? 4000 ரூபாய். அப்போ 4000 இன்டூ N வந்து எவ்வளவு? காலம் 1/5ன்னு எடுத்துக்கலாம். R வந்து எவ்வளவு? 5 டிவைட் பை 100. 5 டிவைட் பை 100. அப்போ இந்த 5 அடிச்சலாம். இந்த 2 0 இந்த 2 0 அடிக்கலாம். அப்போ வட்டி மட்டும் எவ்வளவு? 40 ரூபாய். வட்டி மட்டும் எவ்வளவு? 40 ரூபாய். ஓகேவா, இந்த 73 நாளுக்கு வட்டி மட்டும் 40 ரூபாய். அவர் செலுத்திய தொகைனா எவ்வளவு வரும்? அசலும் சேர்ந்து வரும். அசல் வந்து எவ்வளவு? 4000 பிளஸ் 40. அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4040. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 4040. இந்த டேட் மட்டும் நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா, டேட் மட்டும் கரெக்டா கால்குலேட் பண்ணும். மேக்ஸிமம் டேட் வந்து இந்த டேட்ல தான் கொடுப்பாங்க. 73 நாள் வர மாதிரி, அடுத்து வந்து 146 நாள் வர மாதிரி, அடுத்து 219 நாள் வர மாதிரி, அடுத்து 292 நாள் வர மாதிரி, அடுத்து 365 நாள் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா, டேட் வந்து இது மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்க கால்குலேஷன்ல நல்லா செக் பண்ணி பாருங்க. அப்போ இந்த டேட் தான் அரௌண்ட் வரும். ஏன்னா அப்பதான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும், ஈஸியா சால்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் இது மாதிரி மடங்கு தான் வரும். இதை திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைப் 6ல ரூபாய் 800 ஆனது. இது ரொம்ப முக்கியம். இந்த சம் ரொம்ப முக்கியம். ரூபாய் 800 ஆனது. இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் 1040 மாறுகிறது. 1040 மாறுகிறது எனில் மேலும் 2% வட்டி உயர்த்தினால் அத்தொகை எவ்வளவாக உயரும் அப்படின்னு கேட்கிறாங்க. Rs 800 increases to Rs 1040 in 3 years. The rate of interest is increased by 2%. The rate of interest is increased by 2%. Then how much amount increase அப்படின்னு கேட்கிறாங்க. Then how much amount increase அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 800 ரூபாய் கவனிங்க. இந்த 800 ரூபாய் எவ்வளவா இன்க்ரீஸ் ஆகுது? 3 வருஷத்துல 1040 இன்க்ரீஸ் ஆகுது. இல்ல இந்த 3 வருஷத்தை அப்படிங்கறத நீங்க கீழே கூட போட்டுக்கலாம். 3 வருஷத்தா 1040. இனிஷியலா ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது நமக்கு தெரியாது. அடுத்து இப்ப என்ன சொல்றாங்க? மேலும் 2% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரேட் வந்து அகைன் 2% இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 2%னா 3 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 3 × 2. அப்போ 6% இன்க்ரீஸ் ஆகுது. 6%.
அப்போ 800ல 6% எவ்வளவுன்னு பாருங்க. 800 இன்டூ 6 டிவைட் பை 100. 6%னா அந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 6 இன்ட்டு 8 48 ரூபா அதிகரிக்குது. ஓகேவா? ஆல்ரெடி 1040 ரூபா இருக்குது. இது கூட இந்த 48 கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 1088 மாறும். 1088. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஈஸியா சொல்லாங்க. ஒரு வருஷத்துக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3 வருஷத்துக்கு 3 இன்ட்டு 2 6% இன்க்ரீஸ் ஆகுது. இதுல 800ல 6%, 1%னா 2 தள்ளி புள்ளி வைக்கணும். 6%னா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். 6 இன்ட்டு 8 48. 48 இந்த 1040 கூட நீங்க ஆட் பண்ணா போதும். ஓகே, 1040 கூட 48 ஆட் பண்ணா 1088 ரூபா வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் புரியுதா? இந்த கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. இது மாதிரி மெத்தட்ல அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 800 ரூபாய் அப்படிங்கிற அசல் கவனிங்க. 800 ரூபாய் அப்படிங்கிற அசல் எத்தனை வருஷத்துல? 3 வருஷத்துல. இனிஷியலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு தெரியல. 1040 ரூபாயா மாறுது. அகைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் கூட்டுறாங்க? 2% கூட்டுறாங்க. 2% உயர்த்துறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2%னா 3 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் உயரும்? 6% உயரும். அப்போ இந்த 800 ரூபாயில 6%, 6 டிவைட் பை 100 எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. 6 டிவைட் பை 100 பாத்தீங்க அப்படின்னா 6 8 48 வரும். அப்ப இந்த 48 மட்டும் இது கூட ஆட் பண்ணா போதும். 1088. ஓகேவா? உங்களுக்கு புரியாது அப்படிங்கறதுக்காக தான் நான் செகண்ட் டைம் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அடுத்த சம் போலாம். அடுத்து இந்த சம் பாருங்க. இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 800 ஆனது 3 வருஷத்துல இனிஷியலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு தெரியல. 3 வருஷத்துல 920 ரூபாயா மாறுது. அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு வருஷத்துக்கு 3% உயர்த்தப்பட்டால், 3 வருஷத்துக்கு 3% உயர்த்தப்பட்டால் 3 இன்ட்டு 3 9%. அப்ப 800 ரூபாயில 9% எவ்வளவுன்னு பார்க்கணும். 9 டிவைட் பை 100. அப்ப 2 ஜீரோ அடிச்சிடலாம். 8 9 72. 72 மட்டும் இது கூட ஆட் பண்ணும். ஆட் பண்ணீங்கன்னா 992 ரூபா வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். டி ஆப்ஷன் டில தான் 992 ரூபா இருக்கு. புரியுதா? இதுவும் குரூப் 4ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. அடுத்த மாடல் போலாம். மாடல் 7 இல்ல 8 நம்பர் மட்டும் நான் மாத்தி போட்டேன். செக் பண்ணுங்க. அடுத்து ரூபாய் 1200 ஆனது. செக் பண்ணுங்க. ரூபாய் 1200 ஆனது 4 ஆண்டுகளில். ஓகேவா? 1200 ஆனது 4 ஆண்டுகள்ல எவ்வளவா மாறுது? 1600 மாறுகிறது. 1600 மாறுது. இப்போ இனிஷியலா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ இதுல கொஸ்டின் என்ன சொல்றாங்க? வட்டி வீதத்தை 5% குறைக்கிறாங்க. 5%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 5%னா 4 வருஷத்துக்கு 20%. 4 இன்ட்டு 5 20% குறைக்கணும். ஓகேவா? RS 1200 becomes 1600 in 4 years. 1600 in 4 years. If rate of interest decreased by 5%, then the amount will be அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 5% குறைச்சோம்னா 4 வருஷத்துக்கு மொத்தமா 20% குறையும். இப்போ 1200ல 20%, 20 டிவைட் பை 100, 2 ஜீரோ அடிச்சிடலாம். 2 12 24, 240 வரும். 20%னா 240 ரூபா குறையும். ஓகேவா? 20%னா 240 ரூபா தான் குறையும். இப்ப 1600 ரூபால 240 நம்ம குறைச்சோம்னா 1360 ரூபா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 1360 ரூபா. இன்க்ரீஸ் பண்ணா கூட்டிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணா குறைச்சிக்கோங்க. அவ்வளவுதான். மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப மைனஸ் பண்ணா இதுக்கான ஆன்சர் 1360 ரூபா. புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்த மாடல் போலாம். அடுத்த மாடல் 8. இந்த சம் பாருங்க. ரொம்ப முக்கியமான சம். இந்த மாடல் 8 ரொம்ப முக்கியமான சம். ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம். ஒரு தொகை 24 ஆண்டுகளில் தனிவட்டி வீதத்தில் 4 மடங்காக மாறுகிறது. ஓகேவா? 4 மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன? ஓகேவா? எனில் வட்டி வீதம் என்ன? ஒரு தொகை 24 ஆண்டுல a sum of money quadruples itself in 24 years. Quadruples itself in 24 years in simple interest. Then the rate of interest is என்னன்னு கேக்குறாங்க. rate of interest இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா rate of interest equal to n small n minus 1 divided by capital N into 100. இந்த ஃபார்முலால போடலாம். இதுல ஆர்னா என்ன? வட்டி வீதம். ஆர்னா நல்லா கவனிங்க. வட்டி வீதம். ஆர்னா வட்டி வீதம். ஸ்மால் என்னன்னா மடங்குன்னு அர்த்தம். ஸ்மால் என்னன்னா என்னது? மடங்கு. ஓகேவா? ஸ்மால் என்னன்னா மடங்கு. கேபிட்டல் என்னன்னா காலம். காலம்னா வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல்னா காலம், வருடங்களில். ஓகேவாங்க? இதாங்க கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல நீங்க சப்ஸ்டிட் பண்ண போதும். ஆர்னா என்ன? வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
ஸ்மால் என்னன்னா மடங்கு, 4 மடங்கு. ஓகேவா? அடுத்து என்னன்னா காலம். இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? r equal to small n minus 1 divided by capital N into 100. ஸ்மால் என்ன எத்தனை? 4 மடங்கு. 4 divided by 4 minus 1 divided by n வந்து எத்தனை வருஷம்? 24 ஆண்டுகள்ல into 100. அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணா 3/4 வருமா? 3/24 into 100 வரும். அப்போ 1 3 3 8 3 24. அப்போ 100 நம்ம 8ஆல வகுத்தோம்னா 100 8ஆல வகுத்தா ஆன்சர் வந்து 12.5 வரும். 12.5%. ஓகேவா? 12 8 96 வரும், மீதி 4 வரும். அப்போ 0.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 12.5 இதுக்கான ஆன்சர். அப்போ இந்த ஷார்ட்கட் ஃபார்முலால போடலாம். r equal to small n minus 1 divided by capital N into 100. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதே மாதிரி சம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி வீதம் என்னன்னு கேட்கிறாங்க. 15 வருடங்களில் r equal to small n minus 1 divided by capital N into 100. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? n கொடுத்திருக்காங்க. இரட்டிப்பாவது கேபிட்டல் n வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 15 வருஷம். இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்துடும். அப்ப r equal to இரட்டிப்பாவதுனா 2 minus 1 whole divided by 15 வருஷம் into 100. அப்ப 2 minus 1னா 1 தான் வரும். அப்ப 100/15 தான். இதை அடிச்சோம்னா 100 divided by 15. 100ல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 6 15 இருக்கு. 6 15 90, மீதி 10 தான் இருக்கும். அது அடிக்க முடியாது. அப்ப 10/15 வரும். அப்ப 2/3 வரும். 2/3. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 6 2/3. ஓகேவா? இது எப்படி தெரியுமா பின்னத்துல வகுக்கிறது? நான் சொல்றேன் கவனிங்க. இப்ப 100/15 இதை வகுங்க. 100/15ல 6 15 90, மீதி 10/15 போடணும். மீதி என்ன இருக்கோ அதை மேல போட்டு கீழே வகுக்கும் என்ன போடணும். ஓகே, அந்த 10 அடிச்சோன்னா என்ன வரும்? 2 10, இது 3 15. அப்ப அதுல என்ன போடுவோம்? 6 2/3% அப்படின்னு போடுவோம். இப்போ ஆன்சர் மோஸ்ட்லி வந்து பின்னல்ல தான் இருக்கும். இது பார்த்துக்கோங்க. 15ஆல வகுக்கிறேங்க. 15 15, 6 15 90, 6 போட்டாச்சு. மீதி 10 இருக்கு. அந்த மீதியை மேல போடுங்க, வகுக்கும் என்ன கீழே போடுங்க. 10/15 எப்படி அடிக்கலாம்? 2 10 3 15. அதனால 2/3 போட்டிருக்கேன். இது புரியுது எல்லாத்துக்கும்? அடுத்த சம் பாருங்க. இது லாஸ்ட் சம். ஒரு தொகை, ஓகேவா, ஒரு தொகை 9 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்முக்கும் நீங்க இந்த இதே ஃபார்முலால போடலாம். r equal to small n minus 1 divided by capital N into 100. ஓகேவா? இந்த ஃபார்முலால போடலாம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கேபிட்டல் N வந்து 9 வருஷம் சொல்லியிருக்கோம். ரெட்டிப்பாகுது ஸ்மால் n அப்படின்னா அப்ப 2 எடுத்துக்கலாம். இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இதே மாதிரி கவனிங்க. இதே மாதிரி என்ன கால்குலேட் பண்ணலாம்னா காலமும் கால்குலேட் பண்ணலாம். n equal to small n minus 1 divided by capital R into 100. ஓகேவா? அடுத்து சிம்பிளிஃபிகேஷன்ல டைப் இன்னொரு கிளாஸ் வரும். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கான வீடியோ ஒரு 15 சம்ஸ் தந்திருக்கேன். அடுத்து இன்னொரு கிளாஸ்க்கான வீடியோஸ் வரும். ஓகே, அதுல இது மாதிரி சம்ஸ் எல்லாம் தரேன். இதே அப்படியே நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். கேபிட்டல் என்ன காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்மால் n minus 1 divided by capital R into 100 அப்படின்னு வரும். ஓகேவா? இதுதான் வந்து காலம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட். இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்க சால்வ் பண்ணி சொல்லுங்க. இந்த சம்ல என்ன கேட்கறாங்க? வட்டி வீதம் தான் கேட்கறாங்க. அப்ப நீங்க ஆர்க்கான ஃபார்முலாவே நீங்க கண்டுபிடிக்கலாம். r n minus 1 divided by capital N into 100. அந்த ஃபார்முலாவே நீங்க